2011 தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய வந்த நடிகர் வடிவேலுவை பார்க்க காடு கரையென மக்கள் கூட்டம் வந்தது என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேட்டி. மதுரையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை கிழக்கு, மேற்கு, மேலூர், சோழவந்தான் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் ஓரணியில் தமிழ்நாட்டில் 2,04,588 குடும்பங்களைச் சேர்ந்த 5,54,742 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். வெளி மாநிலங்களைப் போல தமிழகத்தில் வாக்காளர்கள் நீக்கம் செய்து கூடாது என்பதை ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டங்களில் வலியுறுத்துகிறோம். தமிழகத்தின் மண், மொழி, மானத்தை காக்க ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்க உள்ளனர். வாக்காளர்கள் நீக்கம், ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்காதது, நீட் தேர்வு ரத்து ஆகிய கோரிக்கைகளுக்காக ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்களை கொண்டு முன்னெடுக்க உள்ளோம். 2011 தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய வந்த நடிகர் வடிவேலுவை பார்க்க காடு கரையென மக்கள் கூட்டம் வந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவின் தேர்தல் பணிகளை தொடங்க உத்தரவிட்டுள்ளார். திமுக மாவட்டந்தோறும் சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளது. விஜய் பிரச்சார பயணம் குறித்து தமிழகத்தில் மிகப்பெரிய நடிகராக உள்ள ரஜினிகாந்தே பேசியுள்ளார். அதற்கு பின்னர் நாங்கள் என்ன பேசுவது? விஜயினால் திமுகவின் வாக்கு வங்கி பாதிக்குமா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். சிறையில் இருந்து சசிகலா விடுதலையாகி சென்னை வரும்போது விடிய விடிய மக்கள் கூட்டம் வந்தது. ஆகவே கூட்டங்களை வைத்து அரசியல் பேசுவது சரியாகாது. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மக்களுக்கான திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது. அதிமுக திட்டங்கள் கொண்டு வந்ததா, திமுக திட்டங்கள் கொண்டு வந்ததா என மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி மக்களிடம் கேட்டு பாருங்கள். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவரை 100% வெற்றி பெற செய்ய பாடுபடுவோம். தொகுதிகளில் மக்களுக்கான பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதற்கான பலன்கள் எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மதுரை மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரி ஒரு நபர் சார்ந்து பணி செய்கிறார் என சு. வெங்கடேசன் எம்பியின் கருத்துக்கு அவர்தான் பதிலளிக்க வேண்டும். மக்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அரசின் திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதா, திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதா என்பதை பத்திரிகையாளர்களை அழைத்து சென்று காண்பிக்க நான் தயாராக உள்ளேன். மதுரை மாவட்டத்தில் எந்த ஒரு அதிகாரியும் பாரபட்சமாக செயல்படவில்லை. மக்களுக்கான திட்டங்களை செய்து வருகின்றனர். மதுரையின் மாஸ்டர் பிளான் திட்டம் 20 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என கூறினார். மதுரையை பொறுத்தளவு என்னென்ன குறைபாடுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு 100% நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு 20 நாள், அதிகபட்சம் ஒரு 20 நாள்ல இருந்து ஒரு மாதத்துக்குள்ள மாஸ்டர் பிளான் முதலமைச்சர் வெளியிட்டார். அதுக்கான பணி வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. கோயம்புத்தூருக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க. அதிகமாக இன்னொரு 1 மாதத்துக்குள்ள மாஸ்டர் பிளான் வரும். அந்த மாஸ்டர் பிளான் வரும்போது முதலமைச்சரை வச்சு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நினைக்கிறேன்.